கதாநாயகன் டைட்டில் வின்னர் கண்டிப்பாக நம்ம குமரன் தான் சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக டைட்டில் வின்னர் நம்ம குமரனாக தான் இருக்க போகிறாரு. உண்மையாகவே இது ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா மறைய போது. குமரன் இனி பார்த்திங்கன்னா லைஃப்பில் செட்டில் ஆக போகிறாரு. இது அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். ஏன்னா அவர் லைஃபே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு டெய்லராக இருந்து அவர் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் கங்காவே நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரனை வந்து அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. மேரேஜ்னு சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு குமரன் வந்து விருப்பமே இல்லை, இந்த தொழில் பண்ணுறவனை போயிட்டு நான் கல்யாணம் பண்ணணுமா அப்படிலாம் வந்து சொல்லி அதனால் நிறையாவே பார்த்திங்கன்னா மனசளவில் நம்ம குமரன் கஷ்டப்பட்டார். ஆனாலுமே அந்த டெய்லரிங் அதையுமே அவர் கைவிடாமல் இப்போ வரையுமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இதில் சாதித்தது வந்து ரொம்பவே பெரிய விஷயந்தான். அவருக்கு வந்து இது ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ப்ரொமோலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல்னே சொல்லலாம். ரொம்பவே ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் கலந்த ஒரு ப்ரொமோ தாங்க. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா காவேரியோட வாழ்க்கையை வந்து நம்ம நாசம் பண்ணிட்டோமே, தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம அதுக்கு காரணமாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனுக்கு ஒரு மாதிரி வந்து நெருடலாக தான் இருக்குது. இப்போது அதை நினச்சதே அவர் ரொம்பவே பார்த்திங்கன்னா மனசு நொந்து போயிருக்கிறாரு. அந்த ஸ்டேஜில் கூட ஒரு ஸ்டோரியாக வந்து அவர் தன்னோட லைஃப்பில் நடந்ததாக வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் அண்ணன் மாதிரியும் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி நர்மதா யமுனா அவங்கள வந்து சிஸ்டராக வந்து அவர் நினச்சிதான் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. நம்ம குமரன் ரியல் ஹீரோனே சொல்லலாம். உண்மையாகவே வந்து அவரை பாராட்ட வந்து பல விஷயங்கள் இருக்குது. காவேரி குடும்பத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா குமரன் மாதிரி ஒரு பையன் வந்து கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு வந்து கிடைக்கவே வாய்ப்பே கிடையாது. அவர் விஷயத்தில் அவர் ரொம்பவே கரெக்டாக இருக்கார். என்ன பண்ணணுமோ அதை வந்து இப்போ வரையுமே பார்த்திங்கன்னா காவேரி குடும்பத்தை அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தாங்கி பிடிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக காவேரியோட லைஃப்பை வந்து சரி பண்ண குமரன் முயற்சி எடுப்பார். ஏன்னா அவர் இன்றைக்கி பேசுகிற விஷயங்கள்லே வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. கண்டிப்பாக வந்து குமரனே வந்து விஜய் காவேரியே சேர்த்து வைப்பான்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஸ்டோரி ரொம்பவே எமோஷ்னலாக வந்து நம்ம குமரன் வந்து நடித்தார். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயுமே வந்து இருக்கிறாரு. உண்மையாகவே அவருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ட் மெல்ட்டாக தான் ஆகுது. உண்மையாகவே அவர் சொன்ன ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு நடந்த விஷயத்த அப்படியே வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணி வந்து அதை வெளிப்படுத்தினார். இங்கே காவேரியுமே கண் கலங்கி தான் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குமரனுக்கு வந்து டைட்டில் வின்னர் அவார்டு கொடுத்துட்றாங்க. இங்கே காவேரியோட மொத்த ஃபேமிலியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு மூலையில் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்க போகிறாரு. விஜய் தாத்தா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்திருப்பாரு, இப்போ காவேரி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல, ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கே வந்து நம்ம விஜய் வந்து வந்துட்டார். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம குமரன் காவேரி ஃபேமிலி வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லாத பட்சத்துக்கு ஒரு வேளை நம்ம விஜயே வந்து கூட கெஸ்ட்டாக வந்திருக்கலாம். அதாவது அந்த வின்னரை அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குற ஒரு ஆளாக கூட விஜய் வந்து வந்திருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. சிறந்த கதாநாயகன் அவார்டு, அதாவது டைட்டில் வின்னர் வந்து நம்ம குமரன் தான் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி அவார்டெலாம் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் காவேரியோட மொத்த ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்து சரி வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பும்போது இங்கே வந்து விஜய் ஒரு மூலையில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இங்கே காவேரியோட ஃபேமிலியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கா நோட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஷாக்காக தான் இருக்குது. இவர் எதுக்கு இங்கே வந்தார், அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக காவேரி கிட்ட தான் வந்து விஜய் பேச வருவார். அம்மா வேறு காவேரி கிட்ட வந்து சத்தியை வாங்கிட்டாங்க. இப்போ விஜயை மட்டும் காவேரி பார்த்தா ஒரு மாதிரி அவள் கஷ்டப்படுவாளே, அவளால் பேசவும் முடியாது. அவள் வந்து எந்தளவுக்கு விஜயை காதலிக்கிறான்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு சங்கடமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம கங்கா இருந்துக்கிட்டு ஒரு குட்டி பிளான் போடுறாங்க. இங்கே சாரதா அம்மா கிட்ட வந்து, அம்மா நீ முன்னாடி போகிறையா, நானும் காவேரியும் நான் ரெஸ்ட் ரூம் வரையே போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், அவளை நான் துணைக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி நீ போயிட்டு வா, நாங்கள் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சாரதா அம்மா எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இங்கே வந்து என்னக்கா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கூப்பிடும்போது இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக இதை பார்த்துட்டு நம்ம விஜயுமே அங்கே காவேரி கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வராங்க. இப்போ காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது.
நீ என்னக்கா சொன்ன, ரெஸ்ட் ரூம் தானே போகணுன்னு சொன்ன, வா போகலாம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு வந்து இங்கே மறுபடியுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. போகலாண்டி இருன்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக இப்போ காவேரியை நோக்கி வந்து நம்ம விஜய் வர்றாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடவுமே இங்கே பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்ததுமே இங்கே காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இப்போ காவேரிக்கு நல்லாவே வந்து தெரியுது, கங்கா முன்னாடியே வந்து விஜயை பார்த்தனால தான், பேச வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பொய் சொல்லி வந்து நம்மளை நிப்பாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க. கங்காவை கூப்பிட்றாங்க, வாக்கா வெளியே அம்மா வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து காவேரி கிட்ட பேச வர்றதா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக வந்து விஜய் பேசும்போது காவேரினால் அவருக்கு வந்து அவர்கிட்ட வந்து பேச முடியாது, ஒரு மாதிரி விஜயும் ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூப்பிட்றாங்க. ஆனால் கங்கா இருந்துக்கிட்டு விஜய் காவேரி 2 பேரும் பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முடிவோடு இருக்காங்க. போகலாம் இருடி, விஜய் நீ எந்தளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா, பாவண்டி அவரும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு, நீனும் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுற, அவர் உங்ககிட்ட பேசுறதுக்காக தாண்டி வந்திருக்கிறாரு, உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு, பாவம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே விஜய்க்கு சப்போர்ட்டாக நமக்கு அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இதை கேட்டு வந்து நம்ம காவேரி ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. சொல்கிறத கேளுக்கா, நான்லாம் ஒன்றும் பேசலை, நீ வா ஃபஸ்ட்டு நம்ம கிளம்பலாம், நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கையை பிடிச்சி வந்து நம்ம காவேரி இழுக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்துடுறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கூப்பிட்றாங்க. ஆனால் காவேரி வந்து நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டுறாங்க. நம்ம விஜயும் பார்த்திங்கன்னா காவேரி கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்காங்க. பேசு காவேரி என் கூட, நான் உனக்காக தான் வந்து இங்கே வந்தேனே, எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ இங்கே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு, உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல காவேரி, எனக்கு ஏதோ வந்து உயிரோடு இருக்கவே பிடிக்கல, ஏதோ செத்துடலாம் சொல்லிட்டு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, எங்கூட பேசு காவேரி ப்ளீஸ், நீ என்ன முடிவில் இருக்க சொல்லு, இப்போ என்ன வெண்ணிலா இருக்க தானே உனக்கு பிரச்சனை, நான் வெண்ணிலாவை வந்து அவங்க மாமா வீட்டில் வந்து விட போகிறேன், அவங்க சைடு ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க, நான் இப்போ தான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி நான் போயிட்டு வெண்ணிலாவை வந்து நான் விட்டுருவேன் இங்கே, நான் கண்டிப்பாக சீக்கிரமே இதை வந்து என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் உனக்காக தான் காவேரி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னென்னமோ வந்து விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவை பற்றி இங்கே பற்றி தான் நிலைமையை பற்றி எல்லாமே எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் காவேரி பக்கம் இருந்து ஒரு பதிலுமே பார்த்திங்கன்னா வரலை. ஏன்னா அந்த சத்தியம் தான் அவங்கள வந்து தடுக்குது. இவ்வளோ பேசியுமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி எதுவுமே வந்து விஜய்கிட்ட பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. இது ஒரு மாதிரி நமக்கு விஜய்க்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் காவேரி எதுவுமே பதில் சொல்ல மாட்ற, சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விடாமல் வந்து நம்ம விஜய் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு வந்து நம்ம விஜய்க்கு பதில் சொல்கிறாங்க. அவள் பேச மாட்டாங்க விஜய், அம்மா அவகிட்ட உங்களை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கியிருக்காங்க, அதனால தான் அவள் அமைதியாக இருக்கா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அவங்க கேட்டதுமே நீயும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியா காவேரி, அவ்வளோதானா, நான் உனக்கு வேணாமா, நம்ம காதல் கூட அவ்வளோதானா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரி கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டுது, ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக நம்ம விஜயை வந்து பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே கங்கா தான் பார்த்திங்கன்னா காவேரிக்கு பதிலாக வந்து பேசுகிறாங்க. உண்மையாகவே விஜய் நீங்கள் எந்தளவுக்கு வந்து காதலிக்கிறீங்களோ காவேரி, அதே அளவுக்கு வந்து அதை விட அதிகமாக தான் காவேரி உங்களை வந்து காதலிக்கிறா, அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறா, பாவம் அவளுமே அவளுக்கு சந்தோஷமே இல்லை, அந்தளவுக்கு எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் வீட்டில் இருக்கா, அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, அதான் அவங்கள பார்க்கவும் சரி நீங்கள் 2 பேரும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானே முடிவெடுத்தேன். காவேரிக்கு பதிலாக நம்ம கங்கா தான் வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்கள் தைரியமாக இருங்க விஜய், நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஒரு தப்பான எண்ணம் இருந்தது அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் தான், ஆனால் மற்றபடி வந்து நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை, எங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் காவேரியும் எந்தளவுக்கு வந்து காதலிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன், எங்களுக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக தான் இருக்குது, எனக்கு குமரன் எல்லாருக்குமே, கண்டிப்பாக நீங்கள் சேர்றதுக்கு எங்களோட ஹெல்ப் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும், நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளுங்க நான் பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் கங்கா இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு வந்து கூப்பிட்றாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் போனவர்களை ஆளை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா இருந்துட்டு சரி விஜய் நாங்கள் கிளம்புறோம், அம்மா உங்களை மட்டும் இங்கே பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் செம்ம கோவப்படுவாங்க, அதுவும் உங்ககிட்ட பேசுனது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எங்களை உண்டு இல்லாமல் பண்ணிடுவாங்க, நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கே தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட அட்ரஸ் முதற்கொண்டு சொல்லிட்டு தான் வர்றாங்க. விஜய் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கங்காவோட மனசு இவ்வளோ சீக்கிரத்தில் மாறும்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க இந்தளவுக்கு விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, நம்ம விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா
நம்ம விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாரு. தாத்தா இருந்துக்கிட்டு விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு வராங்க விஜய். சாரதா மட்டும் உன்னை புரிஞ்சுக்கிட்டா போதும். கண்டிப்பாக உன்னையும் காவேரி சேர்த்து வச்சிருவா. அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே தாத்தா விஜய் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. முன்னை விட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆயிருக்கு. கொஞ்சம் அவங்களால வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்க முடியுது. நிறையா விஷயங்கள் வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து. இப்போ இவங்க பேசுகிறது கூட அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து அவளை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ மறுபடியுமே அந்த காவேரி வீட்டுக்குள்ளே வந்துருவாளா? கண்டிப்பாக வந்து வர விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. விஜய் எனக்கு மட்டும்தான், விஜய் நான் யாருக்குமே விட்டு தர மாட்டேன். நான் அந்த அந்த காவேரியை இந்த வீட்டுக்குள்ளே வரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக வந்து நமக்கு வெண்ணிலா புலம்பிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி வந்துடுறாங்க. இவங்க இந்த வெண்ணிலா பேசுகிறத அவங்களுமே பார்த்தீங்கன்னா கேட்டுறாங்க. என்ன வெண்ணிலா, காவேரி உனக்குமே பிடிக்கலையா? காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? அப்போ வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சூப்பரான பிளான் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த காவேரி இந்த வீட்டுக்குள்ளேயே வரவிடாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க.